அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அன்பு ஆண்மனை கொண்ட எனது உயிரில் கலந்துள்ள அன்பு சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல தந்தை அருட்பிரகாச வளர்ந்துவானவர்கள் தான் மட்டுமே மரணமில்லாத ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொண்டார்கள். அதற்கு சான்றாக அவர் எழுதிய அவருடைய திருவாய்மொழியாக அவர் திருக்கரங்களாலே எழுதிய ஆதாரமான ஒரு நூல் தான் திருவருட்பா. அதிலே அவருடைய அனுபவங்களை எல்லாம் எழுதி அருளியிருக்கின்றார்கள். அதிலே தயவுனாலேயே அதை அடையலாம் என்று மிக தெளிவாக சொல்கிறார். தயவு 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 தான் சொல்றது. தயவுக்கு மறுபெயர் கருணை அப்படின்றாரு. அந்த ஜோதியை நாம் அடையணும் அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற அந்த ஜோதியும் வெளியில இருக்கிற ஜோதியும் ஒன்றா அப்படின்னா இல்லை. வெளியில மிகப்பெரிய ஆற்றல் பொருந்திய ஜோதி ஒன்று எல்லா ஞானியுமே அனுபவிச்சிருக்காங்க. அரவிந்தர் சொல்லுவார், சூப்பரா மென்டல் லைட் அப்படின்பாரு. நவீன நாயகன் சொல்லுவாங்க, உலகில் மிக ஒளி பொருந்திய ஒரு தேவதூதனை நான் கண்டேன் அப்படின்னு அவங்க எழுத வராங்க. இயேசுநாதர் உலகின் ஒளியாக நான் என்னுடைய தந்தையை பார்த்தேன்னு எழுதுறாங்க. மாணிக்க வாசகரும் கேழில் பரஞ்சோதி, கேழில் பரங்கருணை, கருணையினாலே அந்த ஜோதியை பார்த்தேன்றார். எல்லோருமே அந்த ஜோதி ஜோதி ஆண்டாள்வார்களும் தெரியும் உங்களுக்கு ஆண்டாளுடைய வரலாறு. அதில் அவங்களும் நாக பரியங்கத்தின் மீது ஏறி திரு அரங்க பெருமானை கண்டு அருள் ஜோதியோடு இரண்டரை கலந்து கொண்டார்கள் அப்படின்னு தான் முடிகிறாங்க. இப்படி எல்லோருமே அந்த ஜோதி ஜோதி அப்படின்னு சொல்லுகின்ற போது அந்த ஜோதி எப்படிப்பட்டதாக இருக்கும்? அந்த ஜோதி என்பது உலகுக்கு காரணமாகவும் காரியமாகவும் இருப்பது. அதுதான் ஞானிகளுடைய அனுபவம். ஆனால் அது மெய்ப்பிக்க முடியுமா அப்படின்னு சொல்லுகின்ற போது நம்முடைய சென்ற நூற்றாண்டில் ஐன்ஸ்டீன்ற ஒரு விஞ்ஞானி தான் உலகில் உள்ள அத்தனை பொருள்களையும் ஒளியாக பார்த்தேன். ஒளி அணுக்கள் தான் இந்த உலகம், இந்த உலகத்தில் உள்ள அத்துணை பொருள்களும் ஒளியினால் ஆனது தான் முடிந்த முடிவு அந்த ஐன்ஸ்டீன் சொல்லுவது விஞ்ஞானி நிரூபணம் பண்ணார். 2 அனுபவங்கள் உண்டு மனிதனுடைய. இதை வள்ளல் பெருமான் மிக தெளிவாக எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் அருட்பாவை நல்லா பார்த்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சம் அப்படின்னு சொன்னால் அளவில் அடங்காது ஒரு சூரிய குடும்பத்தை தான் நம்ம பார்க்குறோம். எல்லா ஞானிகளும் விஞ்ஞானத்தின் மூலமாக எழுதி வச்சிருக்காங்க. சூரியனை சுற்றி அத்துணை கோள்களும் சுற்றி வருகிறது, இதுதான் உண்மை. அதில் அந்த கோள்களில் ஒன்று பூமி கிரகம். இதில் மனிதர்களாக நாம் வாழ்ந்துட்டுருக்கிறோம். நம்முடைய பிறப்புக்கு, நம்முடைய இருப்புக்கு, இறப்புக்கு காரணமாவதெல்லாம் நட்சத்திரங்கள். அப்புறம் கணிதம் போச்சு. அகத்தியருடைய கணிதம் போட்டார். அப்புறம் நிறையவே கணிதம் எழுதி அந்த கணிதத்தின் மூலமாக கணக்கு போட்டு அதிலே தான் எல்லோரும் வருகிறார்கள், இந்த கணக்கு தவறாக அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் வராகமிகிரன் ஒரு பெரிய ஞானி இருந்தாலும் சொல்ல கேள்வி புத்தகம் பார்த்துருக்கிறேன். இந்த வராகமிகிரத்தில் மிகப்பெரிய ஜோதிட திரட்டு கண்டுபிடித்தவர்.
ஜோதிடத்தை பற்றி நிறைய எழுதிட்டார் அப்படின்னு சொல்லி என்னுடைய குருநாதர் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், வள்ளல் பெருமானுடைய கோட்பாடு கொள்கை என்பது மிக தெளிவானது. அதாவது விஞ்ஞானம் எங்கே நிற்கின்றதோ அங்கே வள்ளலாருடைய மெய்ஞானம் தொடங்கும். வள்ளலாருடைய மெய்ஞானம் விஞ்ஞானத்தை விஞ்சியது. தெளிவாக எழுதிட்டார் வள்ளல் பெருமான். இந்த பிரபஞ்சம்தான் இந்த உடலே, இந்த உடல் இந்த உலகம், இந்த உலகம்தான் இந்த உடல். இந்த உலகத்தை பார்ப்பதை விட உங்களுடைய உடலை பாருங்கள். உடலுக்குள்ளே எல்லா உலகம் இருக்கின்றன. இந்த உடலை இரண்டாக பிரிக்கின்றார் வள்ளல். இகம் என்பது கழுத்து கீழாகவும், பரம் என்பது கழுத்துக்கு மேலாகும். இங்கே பூமியில் நாம் பார்க்குறோம், எல்லாம் வந்து யுகம். மேலே அண்ணாந்து பார்க்குற ஆகாயம் இருக்கு, அது பரம். அப்போ இந்த யுகம், மேலே பார்க்கின்ற பரம். பரத்தில் என்ன இருக்கு? எண்ணிலடங்காத நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன். இது மட்டும் நமக்கு கணக்கில் வரும். சூரியன் சந்திரன் கண்ணாலே பார்க்கிறோம். மற்ற நட்சத்திரங்கள் எல்லாம் பூமி கிரகத்தை விட, சூரியனை விட, சந்திரனை விட மிகப்பெரிய கோள்களாக இருப்பதாக விஞ்ஞானம் சொல்கிறது. வள்ளல் பெருமான் நம்முடைய உடலை இரண்டாக பிரித்து அந்த அருட்பெருஞ்சோதி அனுபவத்தை பெற்று ரொம்ப சுலபமாக தான் எழுதி வைத்திருக்கிறார். நான் என்னதான் நம்ம முயற்சி செய்தாலும் இந்த அனுபவம் என்பது அவர் சொன்னது போல இன்று வருமோ, நாளைக்கே வருமோ, அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் என் கோவே துன்று மலர் வெம்மாயற்று வெளிக்குள் வெளிகடந்து. இந்த சும்மா இருக்கிற இடத்துல இருந்து தான் வந்தோம். சும்மா இருக்கிறவனா சும்மா இல்லை. சும்மா இருக்கிறது எதுக்கு? கை கால் கண்ணு காது மூக்கு வாயெல்லாம் வைக்கணும், தேவையில்லை இல்லைங்களா? எதுவுமே சும்மா இல்லை. ஏதாவது எல்லா உயிர்களும் உடல் எடுத்து வந்த அத்தனையுமே ஏதாவது ஒரு செயல்பட்டுக்கிட்டே இருக்கு. எல்லா உயிர்களும் பிறந்திருந்தாலும் அந்த தன்னை பற்றி உணர்கின்ற ஒரு தனித்தன்மை மனிதர்களாகிய நமக்கு மட்டும்தான் இருக்கின்றது. ஏன் நமக்கு மட்டும் கொடுக்கப்பட்டது? நாம் தான் நாளைய பற்றிய எண்ணம் உடையவர்கள். நாம் மட்டும்தான் நாளைய பற்றிய எண்ணமுடையவர்கள். நாம் மட்டும்தான். நாளைக்கு என்ன செய்வோம், அடுத்த வாரம் என்ன செய்வோம், அடுத்த மாதம் என்ன செய்யணும், அடுத்த ஆண்டுக்கு என்ன செய்யணும், இல்லை 10 ஆண்டுகளுக்கு என்ன பண்ணணும், இப்படிலாம் எதிர்கால கணக்குகளை போட்டு கணக்கை முடிக்கிறவங்களும் இருக்காங்க, கணக்கில் தோல்வி அடைகிறவர்கள் இருக்கின்றார்கள். என்ன கணக்கு போட்டாலும் எல்லாமே நடக்குமா அப்படின்னா நடக்கல. கணக்கே போடாமல் இருக்காங்க, நடந்து போகுது. கணக்கு போடுறாங்க, நடக்க மாட்டேங்குது. கணக்கே போடல, அவனுக்கு எல்லாம் நடக்குது. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெளிவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, முயற்சி திருவினையாக்கும். முயற்சி திருவினையாக்கும். அந்த திருவை தெரிந்து, வினைனா செயல். நம்முடைய முயற்சி, நம்முடைய செயல் திருவையை நோக்கி இருக்க வேண்டும். இப்போ திரு என்பது எது? நாம் பல பகுதியில் பார்த்துக்கிட்டே வரோம். உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் என்னை பேச வைக்கின்ற, உங்களை கேட்க வைக்கின்ற பொருள் எதுவோ அதுதான் திரு. இந்த உடல் திரு அல்ல. அந்த திரு உள்ள வரைக்கும் தான் இந்த உடல். இந்த உடல் எடுத்து வந்தது திரு, உடலிலே இருந்து கொண்டிருப்பது திரு. இந்த உடலை விட்டு திரு நீங்கி விடுவேனால் கொண்டு போய் எங்கே வைப்பாங்க? தெருவில் தான் போடுவாங்கல்ல. எல்லார் வீட்லேயும் அந்த உடனே எங்கே வைக்கிறாங்க? அவர் படுக்கை அறையில் தான் படுத்திருந்தார் இத்தனை நாளும்.
அது பெட்ரூமில் கொண்டு போய் போட்டுருங்கன்னு போட முடியுமா? படுக்கறையில் அவர் படுத்த அடுக்க அறையில் வைக்க முடியுமா? எல்லாரும் வராங்க அவரை பார்க்கறதுக்காக. அவர் எழுந்து எல்லாரையும் வணங்க சொல்லி வாங்கன்னு சொல்லுவாரா? சொல்லுங்க பாபு. அப்போ யார் இருந்தது, யார் போனது? இதை மிக தெளிவாக ஞானிகள் எல்லாம் தெரிந்து கொள்வதற்காகவே, இந்த பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்கு போன்றேன், ஏன்னா இந்த பிறவியில் தான் அதை நாம் அடைய முடியும் அப்படின்னு எழுதினாங்க. இன்றைக்கு மதியம் 2 தம்பிங்க வந்தாங்க. 2 பேரும் என்ன சொல்லுவாங்க, ஒருத்தர் ஈரோடா, ஈரோட்லேயே இருக்காங்களாம். நல்ல வயதான ஒருத்தர், வயசு பிள்ளை ஒருத்தர். 2 பேரும் வந்தவர்கள் என்ன கேட்குறாங்க, எங்களுக்கு ஏதாவது நீங்கள் சொல்லிக் கொடுங்க. நான் என்ன சொல்ல வரேன், நான் என்ன சொல்லித்தர முடியும்? நாம் யார்? இல்லை, எங்களுக்கு உபதேசம் கொடுங்க. இப்போ பார்த்தா தாடி மீசை எல்லாம் வச்சுருக்கீங்க, வெள்ளை உடுத்திருக்கீங்க, அந்த உபதேசம் வாங்கி தானே இருக்கீங்க? ஆமாம், வாங்கியிருக்கிறோம். எங்கே வாங்கினீங்க? இங்கேயே திருப்பூரில் ஒருத்தர் கொடுத்தாருல்ல, அவர் கொடுத்த உபதேசம் இருக்கும்போது என்ன இன்னொரு உபதேசம் கேட்டால் எப்படி இருக்கும்? சொல்லுங்க பாப்போம். அந்த உபதேசன்றது ஒரு இடத்துல வாங்கியாச்சு, பண்ணிட்டு இருக்கிறீங்க. திரும்ப ஒரு இடம் போய் உபதேசம் கேட்டால், நான் மருத்துவரை மாற்றுற மாதிரி இந்த ஞானத்துக்கு வேண்டிய குருநாதரை மாற்றுறதா? உங்கள்கிட்ட சுருக்கமாக அவருக்கு எவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தேன், எவ்வளோ பேசினாலும் அவருக்கு புரியல. ஒரே ஒரு விஷயந்தான் மக்களுக்கு அவங்க வாழ்க்கையில் அவங்களோடு ஒட்டி அன்றாட வாழ்க்கையில் அவங்க என்னெல்லாம் அனுபவிக்கிறாங்களோ அதை ஒட்டி ஒரு கருத்தை சொன்னதான் அவங்களுக்கு அது புரியும். இல்லைன்னா புரியறதுக்கு வாய்ப்பு இல்லை, இல்லைங்களா? இப்போ நீங்களும் நானும் இறப்பு என்பது என்னன்னு கேட்டால் சொல்ல முடியும். ஒரு குட்டி குழந்தையை கூட்டு இறப்புன்னா என்னன்னு கேட்டால் என்ன தெரியும்? என்ன தெரியாது. அது மாதிரி அறிவில் கூட ஏழைகளாக நிறைய பேர் இருக்காங்க. வள்ளலாரே சொல்லுவார், அறிவில் அவர்கள்லாம் ஏழைகள், அறிவில் ஏழைகள். பணம் இருந்தால் பணக்காரர், பணம் இல்லைன்னா ஏழைன்னு நம்ம சொல்லுவோம். நான் வள்ளலார் சொல்லுவது யாரை ஏழைன்றான்னா, அறிவு விளங்காத ஜீவர்கள் ஏழையினோள், அதோடு மட்டும் இல்லை, அவர்கள் அருளுக்கு பாத்திரமானவர்கள் அல்ல அப்படின்னு எழுது. ஆக அந்த அறிவில் பெரியவர்களா நாம் மாறிட்டோமா, நாம் வந்துட்டோமா, அறிவை அடைந்து விட்டோமா அப்படின்னா, அந்த அறிவை அறிவால் தான் அடையும். அந்த தேடுதல் இருக்கணும். நீங்கள் எங்கெல்லாம் தேடினாலும் கிடைக்காத ஒன்றும் உங்களுக்குள்ள தான் இருக்கு. அதை உணர்ந்துட்டா உபதேசம் கொடுப்பதற்கு ஒருவரும், உபதேசம் பெற்றுக்கொள்வதற்கு ஒருவரும் தேவை. அவரிடம் நான் கேட்டது அதுதான். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஞானிகளும் எங்கேயாவது உபதேசம் வாங்கியிருக்காங்களா? திருவள்ளுவர், நான் இவரிடத்தில் உபதேசம் பெற்றேன், 1330 குறள்களை நான் எழுதினேன், என்னுடைய குருநாதர் இவர்தான் சொல்லியிருக்காருங்களா? சொல்லியிருக்காருங்களா? என்ன அமைதியா இருக்கீங்க? சொல்லியிருக்கார். தெரியாத? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. 2 வரியில முடிக்கிறாரு. யாரு குரு? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இந்த உலகமே எந்த ஆதி பகவன் கிட்ட முடியுதுன்ற. இப்ப ஆதி பகவன்றவங்க யாரு? ஆதின்னு சொன்ன அதை எப்படி விளங்க முடியும், விளங்கி கொள்ளலாம் அப்படின்னா, ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ஒன்ஸ் அப்பான் ஏ டைம். அதையே இன்னொரு முறை சொல்லுவாங்க, நாண்டி டெய்ல்னு 9th 10th படிக்கும்போது அப்போ அதில் வரும், ஒன்ஸ் அப்பான் ஏ டைம்
அப்படின்னு சொல்லும். த ஒன் கிங் ரூல்ட் இன் இந்தியா அப்படின்னு வரும். அது பாட்டு ஒன்ஸ் அப்பான் ஏ டைம்னுவான், லாங் லாங் அகோன்னு ஒரு காலக்கணக்கு சொல்லும்போது லாங் லாங் அகோ, முன்னொரு காலத்தில். அதுக்கு காலத்துக்கு ஏதாவது கணக்கு இருக்குங்களா? முன்னொரு காலத்தில். இப்போ முன்னொரு காலம்னா அது எந்த காலம் சொல்ல முடியாது. அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரைக்கும் ஆதியிலே வள்ளலார் எழுதினாரு, ஆதியிலே இதை மறைத்த ஒரு வல்லவன் உண்டு, ஆதியிலே இதை மறைத்தவன் ஓர் வல்லவன் உண்டு, அவன் மறைத்ததை நான் புறங்கவேல் சொல்லிவிட்டேன், வெளிப்படையா நான் சொல்லிட்டேன். மிக தெளிவா சொன்னார். அப்பேற்பட்டவன் பூட்டிய பூட்டை திறக்க ஒருவரும் இல்லை, ஒருவரும் வரவில்லை. நான் அந்த பூட்டை என்ன செய்தார்கள், உடைத்து விட்டேன். பூட்டை உடைத்து விட்டேன்னு சொன்னார். இப்போ தெளிவாக எழுதுறாரு. எழுதி இந்த ஒளியை பற்றிய ஒரு சிந்தனை நமக்கு வேணும் அப்படின்றதுனால்தான் இந்த உடலிலேயே ஆரம்பிக்கிற எல்லாவற்றையும் நீங்கள் விண்ணப்பங்களை எடுத்து படிங்க. அகவல் ரொம்ப அற்புதமான ஒரு இந்த உலக தகவலை, உங்களுடைய என்னுடைய தகவலை சொல்ல வந்தது தான் அகவல். அகவலில் இல்லாத விஷயம் என்பது எதுவும் கிடையாது. அதை தான் சொல்ல வந்தேன். இகநிலை பொருளாய் பரநிலை பொருளாய் அகம் அற அப்படின்றார். அகம்னா உள்ள, நம்ம உள்ளத்துக்குள்ளேயே இருக்குது. அகம் அற பொருந்திய, அதாவது அறன்னா இல்லாம நம்ம கூட இருக்கு. அற பொருந்திய அருட்பெருஞ்சோதி பொருந்தி இருக்கு, நமக்குள்ளதான் இருக்கு. ஆனா நம்ம என்னதான் முயற்சி எடுத்துக்கிட்டு இருந்தாலும் 10 ஆண்டுகள் தியானம், 20 ஆண்டுகள் தியானம், 30 ஆண்டுகள் தியானம், எனக்கு தெரிஞ்சு நிறைய துறவி கந்தசாமி ஐயா இருந்தாங்க, அவரு எவ்வளோ முயற்சி எடுத்தார். அகண்டானந்த சுவாமிகள், அவர் தான் எனக்கு அருட்பாவில் தெளிவான ஒரு வழிக்கு கொண்டு சென்றவர். அடுத்து அவருடைய சீடர் பிரம்மானந்த சுவாமிகள். இப்படி அருட்பாவுக்கு உரை அற்புதமாக எழுதினவர். எனக்கு தெரிந்து அருட்பாவில் மிக தெளிவான ஒரு ஆய்வை செய்து இதுவாகத்தான் இருக்க வேண்டும் என்று கூட சொல்லி வரிக்க விட்டு நடந்து வருகிற ஒரு நூல் தான் ஊர்நடில் சுவாமிகள் அவர்கள் எழுதின அகவல் உரை. எல்லோருமே முயற்சி செய்துட்டே இருக்காங்க. இந்த முயற்சி ஏன் தோல்வி அடைகிறது? நன்றாக யோசித்து பாருங்க. நம்ம அருட்பாவை பிடித்தாலும் இல்லை திருப்புகழ் பிடித்தாலும் திருமந்திரம் வாசித்தாலும் எத்தனை பக்தி நூல்களையும் அந்தந்த பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவங்க அவங்க படித்தாலும் அவர்கள் பெற்ற நிலையை நாம் பெறவில்லைன்னு ஒரு ஆதங்கம். வந்தவங்க 2 பேர் சொன்னாங்க, எனக்கு முக்தி வேணும், மோட்சம் வேணும்னா. ஐயா, முக்தின்னு சொன்னால் என்ன எனக்கு தெரியலையேன்னு. உண்மையை தானே பேசணும், பொய் பேசக்கூடாது. புத்தகத்தெல்லாம் படிச்சுட்டு முக்தி என்பது நிலை 300 சாதனம். வள்ளலார் தெளிவாயிட்டார். முக்தி என்பது நிலை 300 சாதனம், சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம் என்றார். இப்போ நம்ம சித்தி பெற்றோமா? இல்லை. முக்தி கிடையாது. அப்போ முக்தி இன்பம் பெறுவது எவ்வாறு? முக்தினா என்ன? ஒரு ஜாங்கிரின்னா தெரியும், லட்டுன்னா தெரியும், அந்த சொல்லு உணர்கிற பொருளும் நமக்கு புரியும். நான் இந்த பிறவியில் ஒரு லட்டை சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு பிடிவாதமாக இருந்தீங்கன்னா, கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டு லட்டு லட்டு லட்டுன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, வீட்டில் இருக்கிறவங்க இவன் ஒரு வெறி பிடிச்ச மாதிரி ஆயிட்டான், பைத்தியக்காரன் லூஸு அப்படின்னு சொன்னால் கூட, தெருவிலே போனவங்க காதில் கூட விழுந்ததுன்னா, அவளை எவ்வளோ நேரமாக அவன் லட்டு லட்டுன்னு கேட்டுட்டு இருந்தான். வீட்டில் இருக்க அத்தனை பேரும்
அமைதியாக இருக்கீங்க. அவராவது தெருவுலேருந்து வாங்கிட்டு வந்து ஒரு லட்டை கையில் கொடுத்துருவார். அவன் நினைச்சிருந்த லட்டு அவன் கையில் கிடைக்கும். அவன் சாப்பிட்ருவான். சாப்பிட்டா அவனுக்கு வந்து ஒரு அனுபவம். இப்போ லட்டுக்கும் ஜாங்கிரிக்கும் வித்தியாசம் தெரியாதா? சொல்லுங்க பார்ப்போம். லட்டுக்கும் ஜாங்கிரிக்கும் சாப்பிட்டா நமக்கு வித்தியாசம் தெரியும் இல்லையா? சாப்பிட்டா அது ஒரு அனுபவம் இல்லை. இட்லிக்கு சாம்பார் நல்லதா, இட்லிக்கு சட்னி நல்லதா, இல்லை இட்லிக்கு இட்லி பொடி நல்லதா? எது நல்லதுன்னு இன்னைக்கு இதான் நல்லதுன்னு சொல்ல முடியுமா? ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று நல்லது. ஏன்னா அவங்க அந்த பதார்த்தத்தை அனுபவிச்சிருக்காங்க. அந்த அனுபவம் அவருக்கு தான். அப்பதான் அவர்கிட்ட சொன்னேன், எனக்கு என்ன அனுபவம் இருக்குன்னு என்கிட்ட வந்திருக்கீங்க நீங்க 2 பேரும். சென்ற வாரம் வயல்ல இருக்கிற 5 மணிலேருந்து இங்கே உட்காந்துருக்காங்களாம். அங்கே அப்புறம் 6 மணிக்கு அங்கே இருக்காருன்னு உடனே வந்தாங்க. என்னன்னு கேட்டேன். இல்லை, என்னுடைய மகன் லண்டனில் இருக்காரு. வள்ளலாருடைய அருட்பாவில் இருக்கிற விஷயங்களை நீங்கள் சொல்லி அதை கேள்விப்பட்டு படித்து இந்த விலாசை இன்னைக்கு காலையில் ஆரம்பித்தோம் கார் எடுத்துக்கிட்டு. இப்போ தான் எங்களால் அந்த விலாசம் கண்டுபிடிக்க முடியும். இவ்வளோ நேரம் சுற்றிருக்காங்க. சரி, அப்படி என்ன அப்படின்னா, இல்லை லண்டனில் இருக்காரு, இப்போது பேச முடியுமா உங்களால்? ஒரு கேள்வி அவர் கேட்கணும் அப்படின்னா. நான்லாம் என் பேசுறது இல்லைம்மா, இங்கே இருக்கிறவங்ககிட்டயே பேச முடியல, தொலை தூரத்தில் இருக்கிற அவர்கிட்ட நான் எப்படி பேசுறது, என்ன பேசுறது? வேணா இந்த ஒளிப்பதிவெல்லாம் இருக்கு, அதை கூகுளில் போய் பார்த்து நிறைய தெளிவு வரட்டும். அதையே மீறி சந்தேகம்னு ஏதாவது இருந்ததுன்னா நேரில் வரும்போது வர சொல்லுங்க அப்படின்னு விலாசம் கேட்டு வாங்கிட்டு கிளம்பிட்டாங்க. எது சொல்ல வரேன்னா, ஒரு அனுபவம் என்பது நமக்கு இருக்கணும். அந்த அனுபவம் என்பது நமக்கு இருக்கணும். நாங்கள் இப்போ புத்தகங்கள்லாம் படிக்கலை. ஏன்னா படித்த வரைக்கும் போதும். புத்தகங்களில் ஏதாவது ஞானம் இருக்கா அப்படின்னா அதில் இல்லை. ஏன் வள்ளலாரே சொல்லிட்டாரு, கற்ற நூல் அனைத்தும் பொய்யே பொய்யேன்ட்டார். அவர் எப்போ சொன்னாருன்னு அப்படின்னா எனக்கு கூட புரியல. அப்போ அந்த புத்தகம் படிக்கிறது தான் தப்பா அப்படின்னா தப்பு தான். கற்ற அத்தனை நூல்களும் பொய் பொய்யேன்ட்டார். அதனால் நம்ம வந்து படிக்கிறது வீண் தான். அப்புறம் நம்ம வந்து ஆசனங்கள் செய்கிறோம். சரி, தைப்பூச பத்திரிகையில் போடுறோம், ஆசனங்கள் செய்தால் உடல் உறுதியாகும். அப்புறம் திருமந்திரத்தில் திருமூலர் தெளிவாக எழுதுறாரு. திருமந்திரம் எழுதின திருமூலர் தெளிவாக எழுதியிருந்தாலும் அதை பின்பற்றுபவர்கள் திருமூலர் அவர் பெற்ற அந்த நிலையை பெற்றாரா அப்படின்னு யோசிக்கிறோம். இது வந்து எப்படி இருக்குன்னா, மனப்பாடம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நம்முடைய பெரிய ஞானி வடநாட்டில் மேற்கு வங்காளத்தில் பிறந்து வளர்ந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் உங்களுக்கு தெரியும். அவர் சொல்லுவார், நீங்கள் என்னதான் இந்த நூல்களை படித்தாலும் கூட ஞானம் நீங்கள் பெறப்போவதில்லை. உங்களுக்கு ஞானம் அப்படின்னு என்ன புரியாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. ஒரு கிளியை பிடிச்சி அந்த கிளிக்கு ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுத்து கிளி வந்து கிருஷ்ணா கிருஷ்ணா ராமா ராமா ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்கு. ஒரு பூனை வந்து அந்த கிளியை பிடிக்க போகுது. அப்பயும் அந்த சொல்ல சொல்லிட்டு இருந்தா கிளி விட்டுடுமா? கிளி விட்டுடுமா? அந்த பூனை விட்டுடுவா கிளியை? அந்த சொல்லிட்டு இருந்த அந்த கிளியை விட்டுடுமா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ நீங்களும் நானும் கூட அருட்பாவில் இருக்கோம், அருட்பா படிக்கிறோம், அருட்பாவிலே தான் இருக்கோம். வள்ளல் பெருமான் சொன்ன இடத்துக்கு ஒருத்தர் கூட நம்மளால போக முடியல. இதுக்கு தடையாக இருப்பது வள்ளல் பெருமான் எழுதுவார், எதெல்லாம் தடை அப்படின்வாரு. தாய் தடை என்றேன், அப்புறம் தாரமே தடை என்றேன், பிறகு என்னுடைய பிள்ளைங்கள்லாம் தடை என்றேன். இந்த தடையெல்லாம் போன பிறகு இந்த கண்ணு காது மூக்கு வாய் என் உடம்புல இருக்கு, இதெல்லாம் தடை. இந்த தடையெல்லாம் நீக்கி வெளியே போகிறது எப்படி? நம்ம
எந்த நிலையில நாம் இருக்கோம் அப்படின்னு கொஞ்சம் நல்லா உட்காந்து யோசிக்கணும். தினம் படிக்கிறோம், தினம் கேட்குறோம், தினம் உட்கார்றோம். ஏதாவது ஒரு அனுபவம் அந்த 2 பிள்ளைங்களும் வந்தவங்க கேட்குறாங்க, உங்க அனுபவங்களை சொல்லுங்க. என்ன அனுபவம் எனக்கு இருக்குன்னு நான் சொல்ல முடியும்? சொல்லுங்க, என்ன அனுபவம் இருக்கு? இப்போ நீங்களாம் வந்து உட்காந்துக்கிறீங்க, நான் ஏன் பேசிட்டு இருக்கிறேன், கேட்குறீங்க, வாரம் வாரம் என்ன அனுபவம்? பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் போட்டால் எல்கேஜின்றாங்க, அப்புறம் யூகேஜின்றாங்க, அப்புறம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு, அப்புறம் செகண்ட் ஸ்டாண்டர்டு. இப்போ ஞான மார்க்கத்திலே இந்த வள்ளல் பெருமானுடைய மரணமில்லா வாழ்க்கைக்கு எத்தனை பண்ற அந்த பயிற்சியில் செல்கின்ற நம்மவர்கள் ஆயிரம் ஆயிரம் பேர் இருக்கோம். இவங்களுக்கெல்லாம் இந்த படித்தரம், இந்த ஸ்டேஜ், இந்த கிளாஸ், இது மார்க் போட்டு கொண்டு வந்து நிறுத்துறது யாரா இருக்கும்? எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை. அதனால தான் உங்களை கேள்வியாக வைக்கிறேன். இதை யார் பண்ணணும்? இதெல்லாம் சொன்னவங்க தான் பண்ணணும். சொன்னவங்க எங்கே இருக்காங்க? இருந்துகிட்டு தான் இருக்காங்க. நாம அதுக்காக தான் என்ன சொல்ல வந்தாரு, இகநிலை பொருளாய் பரநிலை பொருளாய் அகமர பொருந்திய அறிப்பெருஞ்சோதி. வந்த 2 பேரையும் உட்கார வச்சு அழகாக கேட்டேன், நிறைய பேசினேன். பேசியும் அவங்களுக்கு வந்து ஒரு தெளிவு இல்லை. ஏதோ இங்கே நாம் விற்பனை செய்வதாகவும் வாங்கி செல்வதாகவும் ஒரு கற்பனை. ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு ஞான அனுபவங்களை சொல்ல வந்துட்டாங்க. மகாவீரர்னு ஒருத்தர் இருந்தார், 27 தீர்த்தங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள யாராவது வியாபாரம் இந்த ஞானத்தை விற்க முடியுமா, வாங்க முடியுமா அப்படின்னா போயிருந்தோம். ஒரு முறை நான் போயிருந்தேன். முதல்ல அவரை பார்த்து அவங்க சுத்தமாக துணி கூட இல்லாதவர், திகம்பரன்னு சொல்லுவாங்க. அவர் உடனே என்னை கேட்ட முதல் கேள்வி, ஏன் வெள்ளையை தான் கட்டுவீங்களான்னு. ஆமாம். சந்தோஷம். அசைவம்லாம் சாப்பிட்டீங்களா? இல்லை. ஏதாவது உங்ககிட்ட இருக்கிற எதையாவது 1 2 விட முடியுமா? எதை விடுறதுன்னு அப்படின்னு கேட்டேன். வெள்ளை கட்டுறீங்க சரி, அசைவம் உயிர் கொலை செய்கிறதுல சரி, சமய சின்னங்கள் ஒன்று நெத்திகளை போட்டிருக்கீங்களே, சமய சின்னம் தானே, அது இருக்கணுமா அப்படின்னாரு. அவர் அதை கேட்க மாட்டார், கேட்டார். ஏன்னா இந்த பக்குவம் எல்லாரையும் அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. அப்புறம் யோசித்தேன், இது எதுக்கு சொன்னவாறு நெத்தியில் எதுக்கு தெரியல. ஆக யாராவது எதையாவது சொன்னால் அதை நம்ம எடுத்துக்கிறோம். நமக்குன்னு ஒரு வழியெல்லாம் இல்லை. இந்த வள்ளல் பெருமான் உள்ள எழுதியிருக்கிறார், வழி இது துறை இது என மொழிந்த என்ன மெய்த்துணையவா பொய் துணையன் காதல் ஒன்று. வழி இது, துறை இது, முறை இது. ஐயா உங்களுக்கு சொல்லியிருக்கிறான், உங்களை நீங்கள் சேர்த்திட்டீங்க. வழி இதுன்னு தெரியுது, நீங்கள் எழுதி வச்சுருக்கீங்க. துறை இது அப்படின்னா இந்த மரணமில்லாத ஒரு இடம், சாவே நீ போ அப்படின்னு தள்ளி வைக்கக்கூடிய ஒரு இடம், அந்த இடத்த சொல்லிட்டீங்க. வழி இது, துறை இது. துறைன்னா கப்பல் வந்து எங்கே போய் நிற்குமோ அந்த இடத்துக்கு துறைன்னு பேர். இதுக்கு பேர் என்ன? துறைமுகம். சென்னையில் இருக்குது, கடலூரில் இருக்குது, காரைக்கால் இருக்குது, மாதிரி துறைமுகம் இல்லையா? அது துறைமுகம்னா அதுதான் சொல்லுவாங்க. ஆகாயமான போய் நிற்கிற இடத்த துறை அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, இதை துறைன்னு சொல்லுவாங்க. அது ஏர்போர்ட், அது இல்லைங்களா? அதனால போர்ட்னா கோட்டையா? ஏர்போர்ட். இது வந்து துறைமுகம். இந்த துறைமுகத்தில் போனால் இந்த ஊர் பக்கம், இந்த துறைமுகத்துக்கு போனால் இந்த ஊர் பக்கம். அப்போது நம்ம எந்த ஊரை தேடி போகிறோமோ அந்த ஊர் தான் துறை. அப்போ வழி இது, துறை இது, நம்ம போய் சேரக்கூடிய இடம் இது.
என மொழிந்த மெய் துணை ஏற்றார். இந்த மெய்க்கு துணையாக இருப்பது எதுவாக இருக்கும்? அப்பதான் நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா, நாம் எதை பிடித்தாலும் அந்த அனுபவம் கிட்டாது. ஏதோ ஒன்றை பிடித்தால் அதுதான் நம்ம கொண்டு போய் சேர்க்கும். இந்த ஏதோ ஒன்று எதுவாக இருக்கும்? உணவாக இருக்குமா, இல்லை நீராக இருக்குமா, இல்லை நெருப்பாக இருக்குமா, இல்லை காற்றாக இருக்குமா? அது சொல்ல வந்த நிலை துறை என்று ஆகாயம்தான். இந்த ஞானிகள் வித்தியாசமானவர் வளர் ஆகாயமாக தனது உடலை மாற்றிக்கொள்ள வேண்டும்ன்றார். நம்முடைய உடலை என்ன மாற்றணும்? ஆகாயத்தில் என்ன இருக்குன்னா ஜோதி தான். ஜோதி தான் ஆகாயம், ஆகாயம் தான் ஜோதி. இந்த ஆகாயம் என்பது வெற்றிடம். அப்போ வெற்றிடம்னா ஜோதி தான். எல்லா வெற்றிடமும் ஜோதி தான். ஆதி நீதி வேதனே ஆணில் நீடு பாதனே வாதி ஞான போதனே வாழ்க வாழ்க நாதன். அந்த ஜோதி ஜோதியுள் ஜோதியுள் ஜோதின்ற எத்தனை ஜோதி அவர் பார்த்திருப்பாரு, அவருடைய அனுபவம் என்னவா இருக்கும்? நம்ம அழகா கொண்டு போறவர் வசன பாகங்கள்ல நிறைய எழுதிட்டாரு, பாடல்லையும் நிறைய கொண்டு வர்றாரு. ஜோதி சிவஜோதி, ஜோதி சிவஜோதி. அப்ப சிவஜோதி அப்படின்னா யாரு? ஜோதி சரி, சிவஜோதின்றாரு. ஜோதியோடு விட்டுக்கலாம்ல. சரி, அப்புறம் ஒரு படி மேலே போவோம். கொஞ்சம் நம்ம சத்து விசாரம் தான் பண்ணுறோம். நான் பேசுறது தான் ஏதோ என்னுடைய அனுபவம் நினைக்கிறாங்க. புரியுதா? தேடுதல் தான். தேடிக்கிட்டே இருக்கிறோம். பதார்த்தத்தின் ருசியை அனுபவித்தால் அல்லது பதார்த்தத்தின் மீது இச்சை செல்லாது. இந்த பதார்த்தத்துடைய அனுபவம் நமக்கு வரணும். எப்போ வரும்? அது இந்த உடல் பகுதியில் எங்கேயும் இல்லை, தலையில தான் இருக்கு. தலையாய ஒரு பொருள் நமக்குள்ள கொடுத்துருக்காரு. அதை நம்ம போய் பார்க்கணும்னு நினைக்கிறோம். அவரே எழுதுறாரு. அதை திறக்கணும்னு நினைக்கிறாரு. ஒரு இடத்துல சொல்லுவார், அட்டி செய்ய நினையாது, அரைக்கணத்துக்கு அரைக்கணம் வட்டியிட்டு வாங்கி விடுவேன், உண்மையில் ஆணை அப்படின்றாரு. என்ன சும்மா கதை விடுறீங்களா? இல்லை இல்லைன்னு சொல்றியா? உள்ளே வச்சுக்கிட்டு திறந்து காட்டலன்னு வச்சுக்கோ, நான் யார் தெரியுமா, சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் பயம் காட்டுற மாதிரி தனக்கு அனுபவத்துக்காக அந்த சொற்களை சொல்லி நாம் எதுக்கு அழுகுறோம்? வீணுக்கு அழுகுறோம், விழலுக்கு இறைக்கிறோம். இதெல்லாம் வல்லார் சொல்லிட்டார். வீணுக்கு தான் இருக்கிறோம். அதுதான் சொல்றாரு, போனதெல்லாம் போட்டோம், இப்போ வாங்கினார். போனதெல்லாம் போனது. உனக்கு என்னதான் அடி மேல அடி அடித்தாலும் திரும்ப வாங்கதான். ஒரு நாய் ஒன்று இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் போகும்போது நீங்களாம் கதையை படிச்சிருக்கீங்க. உங்களுக்கு சுருக்கமாக சொல்லணும்னா, ஒரு எலும்பு, இந்த எலும்பை எடுத்து நாய் அந்த வாய்க்குள்ளே வச்சுக்கிட்டு கடிக்குது. எவ்வளோ கடின்னு கடிச்சு அந்த எலும்புல ஒன்றுமே இல்லை. பூரான அந்த எலும்பு தன்னுடைய தாடை பகுதியெல்லாம் உள்ள குத்தும், காயமாகுது. காயமாகி அதில் ரத்தம் வருது. அந்த ரத்தமே அந்த எலும்பு துண்டு மேலே பரவுது. திரும்ப இந்த நாய் கண்ணால் பார்த்துட்டு அந்த எலும்பு துண்டு மேலே வர ரத்தம்னு நினைச்சு திரும்பவும் கடிக்குது. இப்படி வாய்ப்புறா புண்ணாகி, ஐயோ நம்ம கடித்தது வெறும் எலும்பு, அது தசையோடு சேர்ந்த ஒரு கறி அல்ல, ஒரு எலும்பு அப்படின்னு மோசம் போயிட்டுமேன்னு அந்த நாய் ரொம்ப வருத்தம் அடையுது. வாய்ப்புறா புண்ணாகி போச்சு. சாதாரண ஒரு தயிர் சாதம் கூட சாப்பிட முடியல. இந்த கதை
நமக்கு தானே பொருந்தும். நமக்கு இல்லை, எனக்கு தான் பொருந்தும். உங்களுக்கெல்லாம் பொருந்தாது. நீங்கள்லாம் அப்படி இல்லை. எந்த உலகத்துல ஏதோ சில சுகங்களை தேடி, அந்த சுகங்களை தேடி தேடி அந்த எலும்பை கடிக்கிற மாதிரி நாம கடிச்சு நம்முடைய வாழ்க்கையை அழுத்தோம். இப்பதான் உண்மையை உணர்றோம். இதுதான் வாழ்க்கை, இதான் வழி, இதான் துறை, இதான் முறை. கண்டிப்பா அதுல போக முடியுமானா முடியும். ஏன்னு நம்ம எல்லோருமே நம்முடைய தத்துவார்த்தமான நம்முடைய பெரியவர்கள் நமக்கு சொல்லி வைத்தது, உடலை முதலில் உறுதி செய்து கொள். இதுதான் நம்ம எல்கேஜிலிருந்து வர முதல் பாடம். நீங்களும் நானும் ஞானத்தை பெற வேண்டுமேயானால், ஞானம் என்பது ஒரு 1000 டன் 1500 டன்னு நினைச்சுங்களேன். இந்த தலையில எவ்வளவு தாங்க முடியும்? ஒரு வெயிட் லிஃப்டர்ன்றாங்க, எடை தூக்குறவர். ஜிம்முக்கு போயிட்டு தினம் என்ன பண்ணுவார்? என்ன பண்ணீங்க? 5 கிலோ கையில் எடுத்து தூக்குறாரு. அப்புறம் ஒரு மாதம் போயிட்டு 7 கிலோ, அப்புறம் 8 கிலோ, அப்புறம் 10 கிலோ. எடுத்த உடனே என் கையில் ஒரு 10 கிலோ கையில் தூக்குங்கன்னா தூக்குமா? தூக்க மாட்டோம். எனக்கு வைத்தியம் சொல்லி கொடுத்த தாத்தா மேயற ஆடை அப்படி கையில் எடுப்பார். எப்படி தாத்தான்னு பக்கத்துல யாதவர் தெருவில் இந்த குட்டி ஆடு போகும்போல என் கையில் தினம் கொடுத்துட்டு போடான்னு சொல்லுவேன். இந்த குட்டி ஆடை தூக்கி தூக்கி இப்படி வச்சிருப்பேன். தினம் அந்த குட்டி ஆடை தூக்கிட்டே இருந்தேன்டா, இந்த 1.5 வருஷத்துல அது ஆடு பெரிய ஆடாகி போச்சு. அப்போயும் என் கையே அதை தூக்க முடியும். எவ்வளோ பெரிய பாருங்க. ஒரு குட்டி, பிறந்த குட்டி தூக்க முடியுது இல்லையா? அப்போ இது எதனால செய்ய முடியுது? பயிற்சி, இந்த முயற்சி. இந்த பயிற்சியும் முயற்சியுமே இல்லாம நான் ஒரு ஆடையே தூக்கணும், 80 கிலோ 100 கிலோ இருக்கிற ஆடை அப்படின்னா, இந்த உலகத்துல ஏதோ ஞானம்னா வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். விற்கப்படும் பொருள் வாங்கி கொள்ளலாம். வாங்க முடியாத ஒன்று இருக்குன்னா அது ஞானம் ஒன்றுதான். இந்த ஞானத்தை தேடி அப்படின்னு சொன்னா நீங்க தேட வேணாம். நீங்க எல்லாம் ஞானமா தான் இருக்கிறீங்க, நானும் ஞானமா தான் இருக்கேன். இந்த ஞானம் என்பது என்னன்னு தெரியாம இருக்க பாருங்க, அதுதான் புரியாத ஒன்று. வள்ளலார் ரொம்ப வருத்தப்பட்டார். நான் தான் நீங்க, நீங்க தான் நானும் சொல்லி பார்த்தார். என்னை பார்க்க வேண்டுமானால் தங்களை பாருங்கள், தங்களை பார்க்க வேண்டுமானால் என்னை பாருங்கள், நான் வேற நீ வேற இல்லைன்னா. இதை இன்னும் சொல்லுவார், எத்துணையும் வேதம் வர எத்துணையும் பேதம், எத்துணையும் பேதமே பார்க்காத யாவும் நீயா இருக்க, நீ தான் யாவும். இதுதான் உண்மையான விஷயம். இதை நமக்குள்ள அடையிறதுக்கு வழி இது, துறை இது, முறை இது என மொழிந்த மெய்த்துணையே. இந்த மெய்த்துணை எங்க இருக்கும்? உன்னுடைய பெருமான் எழுதுன மாதிரி யாருமே எழுதியிருப்பாங்க, நான் பார்த்துருக்க முடியாது. ஏன்னா பிற ஞானிகளை நம்மால் குறை சொல்ல முடியாது. கொஞ்சம் கடினமாக எழுதியிருப்பாங்க, புரியாமல் எழுதியிருக்காங்க. அது தெளிவாக புரியும்படி எழுதினோடு பெருமாள் தான். ஆனால் எல்லாமே சொல்லுவாங்க, அரிப்பாவே எனக்கு படித்தா விளங்கலை. அரிப்பாவே படித்தா விளங்கலைன்னா இன்னும் அருணகிரி எழுதின திருப்புகழை படித்து இவங்க எங்கேருந்து விளங்க? அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். இந்த தமிழ்ல இந்த சொல்லுல என்ன இருக்கு தெளிவா இல்லையா நமக்கு? அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆறு உயிர்க்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும், எப்பாரும் எப்பதும் எங்கனும் நான் சென்றே எந்த நினது அருட்புகழை இயம்பியிடல் வேண்டும். இதுக்கு மேல தமிழ்ல ஒரு எளிய நடையில கடவுளுடைய தன்மையை சொல்றதுக்கு யாரா இருக்காங்களா? இதே புரியலன்னு சொன்னா அருணகிரி எழுதின முத்தை தரு பத்திக்கரை சத்தி சரவணம் புத்திக்குரு வித்துக்குரு பறையனோ முருகா அப்படின்னா இந்த அடிகளுக்கெல்லாம் விளக்கம். முத்தை தரு பத்தி திருநகை, அதுக்கு விளக்கம் எங்க யார் கண்டுபிடிக்கிறது? தமிழ் தான் அது. ஆக
இவ்வளவு எளிய விஷயத்த சொல்லிட்டாரு. அது மட்டுமா சொன்னாங்க, இந்த உடல் பகுதியிலே இன்னைக்கு விஞ்ஞானம் என்ன சொல்லுகிறது நீங்க பாருங்க. கொஞ்சம் இன்னைக்கு இந்த விஞ்ஞானம் வளர்ந்தது நம்ம போன்ற இந்த தேடுதல் உள்ளவங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் சொல்லுவோம். எந்த ஞானியும் போய் கேட்டாலும் கேட்டால் சொல்ல முடியாத ஒரு கேள்விக்கு பதில் அதில் இருக்கு. இந்த பூமிக்குள்ளே என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி புராணங்கள், இதிகாசங்கள் எழுதி வச்சுருக்காங்க. நான் விஞ்ஞானம் என்ன சொல்லுது, பூமிக்குள்ளே என்ன இருக்குன்னு தெளிவாக எழுதி நடுவில் ஒரு பெரிய நெருப்பு குளம் இருக்கு, அதை நெருங்க முடியலன்னு எழுந்தாங்க. ரஷ்யாவில் ஒரு போர் போட்டாங்களாம், முன்னாடி சொல்லியிருக்காங்க. அப்புறம் சைனாவில் ஒரு போர்வெல் பண்ணுறான். உள்ளே போகும்போது குறிப்பிட்ட கிலோமீட்டர் வரைக்கும் தான் போக முடியுது. அதுக்கு மேலே எல்லா கருவிகளும் செயலற்று போகிறது, உருகி போகிறது. அதனுடைய உஷ்ணம் இவ்வளோ அவ்வளவு சொல்ல முடியல. அதான் பூமியினுடைய உட்கரு, அதான் மையம். அந்த வெப்பம் அங்கே இருக்கிறதுனால அந்த பூமி சுற்றிக்கிட்டு இருக்கு. நம்முடைய உடல் பகுதியில் 2 மையங்கள்ல மேலே வெப்பம் வந்து சூரியன், உள்ள பூமிக்குள்ள ஒரு வெப்பம் அதுதான். அப்புறம் சந்திரன் ஒன்று இல்லையா, இந்த 3 இருக்கு. இந்த 3 நம்ம உடம்புல இருக்கு. இகநிலை, அது பரநிலை. நம்ம உடல்லையும் 3 வெப்பம் இருக்கு. ஒன்று உள்ள இருக்கு, சூரியனா இருக்கு ஒன்று, சந்திரனா இருக்கு ஒன்று, அக்னியா இருக்கு ஒன்று. இந்த உலகத்துக்கு உள்ள இருக்கிற அந்த அக்னி கிட்ட நெருங்க முடியல. இப்போ அமெரிக்காவில் என்ன ஆய்வு பண்றா, அந்த நெருப்புல இருந்து மின்சாரம் தயாரிக்கலாமா? காத்துல மின்சாரம் தயாரிக்கிறாங்க. வெளியில நெருப்பை மூட்டி நெருப்புல மின்சாரத்தை தயார் பண்றாங்க. ஆக உள்ள இருக்கிற அந்த நெருப்புல இருந்து பண்ண முடியுமான்னு ஒரு ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த உடல் பகுதியில அந்த நெருப்பு குளம் எங்க இருக்கும்? இது விவரிக்க முடியாத ஒரு விஷயங்கள், கண்ணுக்கு புலப்படாது, வார்த்தைகளால் சொல்லப்பட முடியாது. வள்ளலார் எழுதுறதுல போற்றினின் பேரருள் போற்றினின் பெருஞ்சேர் ஆற்றலின் ஓங்கிய அருட்பெருஞ்சோதி, அதை சொல்லவே முடியல. அருட்பெருஞ்சோதி 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 ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆக நின்றோங்கிய அருட்பெருஞ்சோதி சொல்லிட்டே வந்தார். கடைசியா என்ன சொல்றாரு, சபை என குளமென தான் அமர்ந்தெனக்கே. அப்புறம் இதுக்கு மேல நம்ம எவனை போய் தேட போறோம், எந்த நூலை படிக்க போறோம்? சபை எனது உளமென தான் அமர்ந்து எனக்கே அபயம் அளித்ததோர் அருட்பெருஞ்சோதி. அப்ப நீங்கள் நான் என்ன பண்ணணும்? இதுதான் சபைன்னு நம்ம உள்ள எப்போ போறோம்? எத்தனையோ சபையில் சுற்றி வரோம். திருப்பூர்ல இருந்து வந்த 2 பேருக்கும் அதான் சொன்னாங்க. குருநாதர் தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் வேலைக்கு ஆகாது. புரியலைங்க, அவங்ககிட்ட ஒரு கருத்து இருக்கும்ல. நீ கருத்தை உள்வாங்கி இப்போ ஒரு குருநாதர்கிட்ட வாங்கின கருத்தை என்ன பண்ணுன்னு கேட்டேன். இது எப்படி இருக்குன்னா, ஞானத்தை பெறுவதற்கு ஒரு சந்தை கடை மாதிரி. சந்தைக்கு போகும்போது ஒரு 4-5 பை கையில் இருக்கும். ஏன் சொல்லுங்க பாப்போம்? வெங்காயம் வாங்கணும், தக்காளி வாங்கணும், பச்சை மிளகாய் வாங்கணும், கேரட் வாங்கணும். இல்லை, தக்காளி பழத்தை முதல்ல வாங்கி கருணக்கிழங்கு அது மேலே வச்சு, அது மேலே அப்புறம் கத்திரிக்காய் வச்சு வீட்டுக்கு கொண்டு வந்தீங்கன்னா தக்காளி என்னவா இருக்கும்? தக்காளி என்னவா இருக்கும்? எல்லாம் நசுங்கி போயிருக்கல. தக்காளி கிக்காளி ஆயிடும். நீ சட்னி பண்ண வேணா, நானே பண்ணிட்டேன்னு தான் சொல்றேன். நீங்க அப்போ எதை எதில் வாங்குறது, எப்போ வாங்குறதுன்னு ஒரு கணக்கு காய்கறி கடைக்கு போனாலே இருக்கு. வெண்டைக்காய் எப்படி வாங்குவீங்க? முனையே உடைச்சு பார்க்கணும். இல்லை, வெள்ளை பூசணிக்காய் எப்படி வாங்குவீங்க? தடவி பார்க்கணும். தடவி பார்க்கணும், ஒடிச்சு பார்க்கணும், கிள்ளி பார்க்கணும், எவ்வளோ விஷயம். உங்களையும் என்னையும் தடவி பார்க்கறது, கிள்ளி பார்க்கறது, இது ஒன்றும் உள்ள இருக்க தெரியல. தெரியுது. அவர்கிட்ட சொல்லிட்டேன், எப்பா எனக்கு மட்டும்தான் வாழ்நாள் எனக்கு கிடைச்சவங்க 2 குருநாதர். ஒருத்தர் வடகரை வள்ளல். ஆரம்பத்திலே தேடுதலில் இருந்தப்போ எனக்கு முதல்
என்னுடைய கண்களை திறந்து விட்டவர் சாமி சிவானந்தருடைய சீடர் நித்யானந்தா. நித்யானந்தா அவருடைய சீடர் கிருஷ்ணானந்தா. கிருஷ்ணானந்தர் தான் எனக்கு கொடுத்தார். அதன் பிறகு அருட்பாவை கொண்டு வந்து கொடுத்து, இதை பாரு, இது சமாதின்னு நீ போற, இதெல்லாம் இது இல்லாமலே பண்ண முடியும்னு கொண்டு வந்து கொடுத்த ஒரு அகண்டான் பல பகுதிகளில் சொல்லியிருக்கேன் நான். அருட்பாவை கொண்டு வந்து கொடுத்தார். அதுக்கப்புறம் அதை வாங்கி பார்க்க ஆரம்பித்தோம். அந்த தெளிவில் எனக்கு 2 கண்கள், 2 குருநாதர். இதோட சரி, நான் குருநாதர் நிறைய இருக்காங்க, நிறைய போய் பார்க்கல யாரையும். எந்த குருவும் தேடவே இல்லை. இருக்கிற இந்த குருவே போதும். அதனால் எனக்கு 2 பேர் குருநாதராக இருக்காங்க. வாழ்நாளில் எல்லாருக்கும் ஒரு குருநாதர் வேணும். அந்த குரு இருக்க மற்ற குருக்களை நீங்கள் தேட வேண்டிய அவசியம் கிடையாது. அவனையே சரணடையணும், அவ்வளோதான் வேலை முடியும். அவன் இல்லை அப்படின்னா வேற எதுவுமே இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அங்கே போய் அவர் பட்டியல் போட்டு சொன்னாருன்னு நான் சொன்னால் நல்லா இருக்காது. அது பேரை சொல்லி இங்கெல்லாம் போய் வந்தேன், இங்கெல்லாம் போய் வந்தேன், இங்கெல்லாம் போய் வந்தேன், இங்கெல்லாம் போய் வந்தேன், இவ்வளோ பணம் கொடுத்தேன், இவ்வளோ பணம் கொடுத்தேன், இத்தனை நாள் அங்கே இருந்தேன், இத்தனை நாள் அங்கே இருந்தேன், இத்தனைப்பா, அப்புறம் இந்த மாதிரி டிகிரியெல்லாம் கொடுத்துருக்குறாங்க, பட்டம்லாம் கொடுத்துருக்குறாங்க, வாங்கின பட்டம்லாம் காமிக்கிறார். இது என்ன எனக்கு ஒன்றும் புரியல. இப்படியெல்லாம் கூட பட்டமளிப்பு விழாலாம் உண்டு. நீங்கள் ஒரு 5 வருஷம் தொடர்ந்து போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேர் சொல்லி உங்களுக்கு ஒரு பட்டம் ஒன்று கொடுப்பாங்க. புரியுதுங்களா? இந்த கேட்டகரியெல்லாம், இந்த தகுதியெல்லாம் வச்சுருக்காங்க. அவர்கிட்ட என்ன சொல்லியும் அவர் கேட்கிற மாதிரி இல்லை. 2 பேரும் சின்ன பிள்ளைங்க கேட்கல, வயதான அந்த பெரியவரும் கேட்கல. அப்புறம் ஒரே முடிவா, முகத்தில் கண்கொண்டு காண்கின்ற மூடர்கள் அகத்தில் கண்கொண்டு காண்பதே ஆனந்தம். தாய் தன் மணாளனோடு ஆடிய சுகத்தை சொல்லென்றால் சொல்லுமாறு என்கிறே. தாய்க்கு ஒரு பொண்ணு குழந்தை பிறகுது, வளருது, ஏஜ் அட்டன் பண்ணுறது, வயது வந்தாச்சு. வயது வந்த பிறகு அவங்க அம்மா உட்காந்துட்டு கேட்குது, நான் எப்படிம்மா பிறந்தேன் அப்படின்னு கேட்குது. இந்த காலத்து பிள்ளை இல்லை, ஒரு 60 இந்திய பிள்ளைன்னு வச்சுங்களேன். இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் இப்போ படிப்புலேயே போச்சு, எப்படி உருவாகிறோம், எப்படி பிறக்கிறோன்னு இல்லைங்களா? நான்லாம் படிக்கும்போது எப்படி பிறக்கணுன்ற பாடத்திட்டமே கிடையாது. தவளையை பற்றி வரும் இல்லைங்களா? தவளை குட்டையில் முட்டை எடுத்து அந்த முட்டையிலேருந்து தவளை கொஞ்சம் எப்படி வருது அப்படின்னு அதெல்லாம் படிச்சிருக்கிறோம். அப்புறம் குரோமோசோம்ஸ்னு இலைகளில் இருக்குது அப்படின்னு. அயல் மகர்ந்த சேர்க்கை, தன் மகர்ந்த சேர்க்கை, இதெல்லாம் சயின்ஸ். அவ்வளோதான் நாங்கள் படிச்சோம். அதுக்கு மேலே ஒரு பிள்ளைய எப்படி பிறக்கும், பிள்ளைய எப்படி செய்கிறோன்னு, அதுக்கு அப்புறம் எப்படி கருத்தரிக்குது, அதெல்லாம் நாங்கள் படிக்கிறதில்லை. ஆனால் இப்போ நம்ம பிள்ளைங்க அதெல்லாம் படிக்கிறாங்க. பாடத்திட்டமாக போச்சு. அந்த அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்து போச்சு. ரொம்ப பெரிய விஷயம். அதான் அவர்கிட்ட சொன்னேன், தம்பி நான் சொல்ல வர விஷயத்தை உங்களுக்கு எளிமையாக புரியணுன்னா, அவர் சொல்லிட்டார் இல்லையா, தாய் தன் மணாளனோடு ஆடிய சுகத்தை சொல்லென்றால் சொல்லுமாறு எங்கனேன்றார். அதே தான். அதனால் ஒரு மனைவியை கல்யாணம் பண்ண பிறகு அந்த மனைவியிடத்தில் அடையிற சுகம் என்னவோ அந்த சுகத்தை சொல்லுன்னு சொன்னால் வெளியில் போய் சொல்ல முடியுமா? இல்லை அந்த மனைவியாகப்பட்டவர்கள் சொல்ல முடியுமா? இல்லை கணவனாகப்பட்ட நீ தான் அந்த சுகத்தை சொல்ல முடியுமா? வள்ளலாறு இதெல்லாம் ஒரு இடத்துல எழுதுறாரு, அவங்களுக்கு புரியணும்ல. பெண் கொண்ட சுகமதே கண் கண்ட பலன் இது பிடிக்க அறியாது சிலர் பேர் ஊர் இல்லாத வெறு வெளிக்கே அழுதிட்டு இருக்கிறாங்கன்னு எழுதுறாரு. நீனா இந்த பண் கொண்ட உடல் வெளுத்து உள்ளே நரம்பெல்லாம் பசையற்று மேலெழும்ப பட்டினி கிடந்து சாகின்றார்கள்னு வளராரு. வைத்தியநாதர் பதியம் எடுத்து படிங்க. ஆக இது அக அனுபவம்பா. உங்க அனுபவம் என்ன, உங்க அனுபவம் என்னன்னு என்ன உட்கார வச்சு கேட்டேன்னா என்ன சொல்லணும்? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இது என்ன அனுபவம்? இது எப்படி விவரிக்க முடியும்? யோகா அனுபவங்களை சொல்ல முடியுமா? திருமூல தெளிவாக எழுதிட்டார். இயமம், நியமம்,
ஆசனம், அப்புறம் பிராணாயாமம், அப்புறம் பிரத்யாகாரம்னா என்ன தெரியாது, தாரணை இருக்கணும், தாரணைக்கு அப்புறம் தியானம், தியானத்துக்கு அப்புறம் சமமாக ஆயிடுறேனே அது கூட சொன்னவர் சமமாக ஆனவர். அணு துகளாக தன்னுடைய உடலை மாற்றி ஒளி அணுவாக மாற்றி ஒளி அணுவோடு ஒளி அணு கரைய போயிடுச்சு. அதான் ஆதி நிலை, சம ஆதி. ஆதி நிலை என்ன? பிரபஞ்சத்துல ஒரு ஒளி, நீங்களும் நானும் அந்த ஒளியா போகணும். எப்போ ஒளியா போகிறது? உள்ள ஒரு ஒளி இருக்க, நம்ம ஏன் ஒளியை கருதவே இல்லை? நம்ம ஒளியை கருதவே கூடாதுன்னு திட்டமிட்ட வேலையெல்லாம் நடந்து போச்சு நம்முடைய நாட்டில் இல்லை, எல்லா உலகத்துலையும். வடலூர்ல வள்ளல் சொன்ன கருத்தை ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி சுப்பிரமணியன்னா என்ன புருவ மத்தியில் இருக்காரு, உரிச்சு உள்ள ஒரு மணியா இருக்குன்னு வள்ளலார் எழுதியிருக்காருன்னு சொன்னா, அங்க எவ்வளவு பிரச்சனையை சந்திச்ச நம்ம பிள்ளைகள்லாம் அங்க வந்துட்டாங்க. அரிப்பாளருக்கு பேசிட்டு இருக்கிறாரு, ஏன் உனக்கு கோபம் வருது? அது எப்படி என் முருகர் கடவுளா 6 பட்டையா உரிச்சு உள்ள மணியா இருக்கிறாரு, சண்முகன்றீங்க, சுப்பிரமணியம் அது புருவ மத்தியில் தான் இருக்குன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? எங்க முருகர் அப்படியா? ஐயா, உங்க முருகர் முருகராகவே இருக்காரு, உங்க முருகர் நான் சொல்ல வரல. எங்க வள்ளலார் சொன்ன முருகர் எங்களுக்குள்ள இங்க இருக்காரு, உங்க முருகர் நான் குறை சொல்லவே இல்லை அப்படிதான் சொல்லி அனுப்பிச்சோம். வேற என்ன செய்ய முடியும்? வள்ளலார் இதுதான் எழுதிட்டாரு. இப்படி புரிஞ்சவங்க அங்க போயிடுவாங்க இல்லையா? அதனால இந்த வழி, இந்த துறை, இந்த முறை எல்லாமே சுலபம் தான். வாழ்க்கையில நான் பெறாத ஒரு அனுபவங்கள் எல்லாம் வள்ளலாரையும் வள்ளலாருடைய அருட்பாவும் சிவானந்தரும் கையிலேயே இருக்கிறதுனால, என் கையிலே இருக்காங்கன்னா அவங்க கையிலே நான் இருந்தேன், இப்ப என்னோட தான் அவங்க இருக்காங்க. ஒரு குருநாதன் பொருளுக்கு ஒரு குருநாதன் அருள், 2 பேரும் என்னை காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா நான் தான் வழி தடை போகாம பார்த்துக்கணும், தெளிவாக கொண்டு போகணும். ஏன்னா ஒவ்வொரு முறையிலையும் ஒரு தடைகள் எனக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கு, இன்னமும் வருது. கொஞ்சம் மேலே ஏறும்போது உடனே ஒரு தடை. மேலே படி ஏறி 1500 படி 2000 படி போயிட்டே இருக்கிறீங்க, காலில் அடிச்சுக்கிறீங்க, காயம். சரி போய் கட்டு போட்டு மாற்றிக்கிட்டு ஒரு 3 மாதம் கழிச்சு கால் தான் நல்லாச்சு. 10 படி ஏறும்போது தான் கால் போயிட்டே இருக்கிறீங்க. 20வது படி போன உடனே நகம் கத்துக்கு, திரும்பி 2 பேர் அந்தந்த தூக்கி இருந்து கீழே வந்து கட்டு போட்டு ஆற்றி மறுபடியும் நடக்கலாம், மறுபடியும் மேலே போகலாம் அப்படின்னு போனோம்னா 30வது படி போனோம்னா அந்த ஒரு ஊந்து முட்டி உடையும். இதை மாதிரி தான் லைஃப், வாழ்க்கை. இது மற்றவங்களால வருதா இல்லை நமக்கு நாமே உண்டாக்கிறோமா? இல்லை இல்லை, அதாவது தெளிவுபடுத்தி போட்டுகிட்டே போறாங்க. பட்டினத்தார் பாடலை பார்த்துன்னு சொன்னா உண்மையிலேயே சிந்திக்க வேண்டிய விஷயம். நம்மோட நெருக்கமாயிருந்து, நம்மோட பழகி, நமக்காகவே வாழ்ந்து, திடீர்னு அவங்கள நம்ம இழக்கும் போது வர அந்த இழப்பு இருக்கு பாருங்க, அது சாதாரணமாக தான் எல்லோரும் நினைக்கிறாங்க. அந்த உள் அன்பு, அந்த உயிர் உறவு அப்படி இருந்தா அந்த அனுபவம் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்க ஒவ்வொருவரும் உணரணும். அதுதான் பெரிய விஷயம். இந்த உயிர் உறவுன்றதும் இந்த உள் உணர்வுன்றதும் அது வெளியே சொல்ல முடியாத. ஏன் காந்தம் இரும்பு இருக்குது தெரியாது, அந்த உயிர் ஆற்றல் அப்படி. அதனால நமக்கு வளர்ப்பு எனக்கு துணையாகவும் எனக்கு நட்பாகவும் எனக்கு உறவாகவும் இருக்கின்ற உங்களை பற்றி தான் நான் யோசிக்கிறேன். ஆனால் உங்களுக்கெல்லாம் நான் என்ன பண்ண போறேன்னு எழுவார் வளர். ரொம்ப வருத்தப்படுகிறார். நேற்று ராத்திரி கூட நான் இல்லாமல் இவர்கள்லாம் என்னை தெய்வம் என்று சுற்றுகிறார்களே, நம்ம ஏதோ பெரிய ஆளுன்னு நினச்சிட்டு நீங்கள் தான் எனக்கு நான் என்ன செய்ய முடியும் நீங்களே சொல்லுங்க. நாம் அதை நோக்கி பயணிக்கிறோம், அவ்வளோதான். நான் பார்த்துக்கிறேன் நீ போ அப்படியே யாருக்குமே சொல்ல முடியாது, சொல்ல முடியாது, சொல்லவே கூடாது. ஏன்னா நம்முடைய இந்த உடம்பும் நம்முடைய உயிரும் நமக்கு என்னைக்கு சொந்தமாகும்? அப்புறம் எப்போ யாரை சொந்தமாக கொண்டாட முடியும்?
இந்த துணையேன்றாரு, நட்பேன்றாரு, உறவேன்றாரு, எல்லாமே உள்ளே இருக்கிற ஒன்று. என்னதான் நம்ம கற்று தேறி பெரிய ஞானி அப்படின்னு வெளியே வந்தாலும் அந்த இழப்பு என்பது வருகின்ற போது அது கொஞ்சம் தள்ளாடவும் வைக்கிறது. அவ்வளோதான். ஆக நாம் எல்லாவற்றையும் கடந்து நேரம் கிடைக்கின்ற போதெல்லாம் உள்ளே போங்க, வேற வழி இல்லை. என்ன என்னுடைய அனுபவம் என்ன அப்படின்னு அவங்க கேட்கும்போது அதுதான் சொன்னேன். தாய் தன் மனநலனோடு ஆடிய சுகத்தை சொல்லென்றால் சொல்லுமாறு எங்கன்னு. உங்கள் அனுபவம் உங்களுக்கு தம்பி, ஏன் அனுபவம் எனக்கு. இந்த அனுபவங்களெல்லாம் விவரிச்செல்லாம் சொல்ல முடியாது. நீ எவ்வளோ நேரம் உட்காருவேன். இப்போல்லாம் ஒரு 3/4 மணி நேரம் உட்காரு. உட்காந்து நிச்சயில இரு, அனுபவம் வரும். அதுதாங்க ஐயா, எப்படி வந்தது, என்ன வரும் அனுபவம். உட்கார 2 பேரும் மறுபடியும் உட்காருங்க. நீ இந்த உபதேசம் வாங்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்த? உன்னை சுற்றி உன்னுடைய நட்பு வட்டம் எப்படி இருந்தது? உன்னுடைய துணைவியார்கிட்ட நீங்கள் எப்படி இருந்தீங்க? உங்களுடைய குழந்தைகள்கிட்ட நீங்கள் எப்படி இருந்தீங்க? நீங்கள் பயணிக்கின்ற இடங்களெல்லாம் சந்திக்கிறவர்களெல்லாம் எப்படி நடத்துனீங்க? எப்படி உங்களை நடத்துனாங்க? இப்போ எப்படி இருக்கு? ஐயா, இப்போல்லாம் நாங்கள் 2 பேரும் பஸ் ஏறினா கூட நான் டிக்கெட் எடுக்கிட்டோன்னு கேட்குறதுக்கு 2 பேர் வராங்க. முன்னாடி ஏன் வரல? அப்போல்லாம் நான் பேண்ட்டு போட்டுருப்பேன், ஷர்ட்டு போட்டிருப்பேன். அவர் நான் அப்படி இருப்பேன், இப்படி இருப்பேன். 2 பேரும் கையில் வாட்ச் இருக்கும், மோதிரம் இருக்கும், எல்லாம் இருக்கும். அப்போது பார்க்குற மக்கள் இந்த உலகில் சாதாரண மனிதர்களாக பார்த்துருக்காங்க. இப்போ வித்தியாசமாக ஒரு தாடி, மீசை, வெள்ளை உடை, முக்காடு வேறு போட்டுக்கிட்டீங்க. பார்த்தா நம்ம வள்ளலார் எண்ணூறு வந்த பிறகு பட்டி தொட்டியெல்லாம் தெரிஞ்சு போச்சு வள்ளலார் யார். சின்ன குழந்தை கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ. அப்போ ஒரு மரியாதை, ஒரு மதிப்பு எதனால் வந்தது? நீ விட்ட தாடியும் மீசையுமா, அந்த வெள்ளை துணியும் தான் இல்லையா? இது மட்டும் அல்ல, இதுக்கு மேலே நீ யாரா இருக்க? எப்போ உபதேசம் வாங்கினீங்களோ அந்த உபதேசத்துக்கு போகிற ஆள் எப்படி இருக்கணும்? ஒரு தேசத்துலேருந்து இன்னொரு தேசத்துக்கு போனால் அது உபதேசம். இந்த தேசம் சரியில்லை, இந்த உடலாகி இந்த தேசம் சரியில்லை, இந்த தேசம் அழியும். அழியாத தேசம் உள்ள இருக்கு. உள்ள இருக்க அந்த தேசத்துக்கு போறது, இந்த தேசத்து மேல பற்று வைக்கக்கூடாது. பற்றுக பற்று பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றுக அப்பற்றை பற்றுக பற்று விட இருக்கு. அப்ப இந்த தேசத்துல இருந்து அந்த தேசத்துக்கு போகணும். எந்த தேசம்? அந்த தேசம் வேற எங்கேயோ இல்லை, நமக்குள்ளதான். அதுதான் உபதேசம். இதுதான் உபதேசத்துக்கு வழி. இதுக்கு வழியே 2 போக்குவரத்து வாரம் தான். இந்த 2 வழி தான். ஒன்று சூரியனா இருக்கு, ஒன்று சந்திரனா இருக்கு. ஒன்று அக்னியாக தலைக்கு உள்ள நடுவில் இருக்கு. இந்த தலையை பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு கண்ணு, காது, மூக்கு, வாயெல்லாம் தொடர்பில் வச்சுக்கிட்டு அது ஒன்று இயங்கிட்டு நடுவில் ஒரு அணு ஆற்றல். அந்த ஆட்டம், அந்த அணு தான் எல்லாரையும் செயல்படுத்திட்டு இருக்கு. ஒரு சின்ன விஷயம் எனக்கு தெரிந்ததை உங்களுக்கு சொல்றது, முன்னாடி யாராவது சொல்லியிருப்பாங்க. எந்த கருத்தும் புதியது அல்ல. உலகத்தில் யாராவது ஒரு கருத்து சொல்றாங்க அப்படின்னா நீங்கள் அதை பார்த்து அப்படியே இருமாந்து ஏமாந்து வள்ளலார் சொல்லிட்டார், கெட்டுவிட நேரிடும். முன்னமே இந்த உலகத்துல ஒரு கருத்து சொல்லியிருந்தால் அதுதான் இப்போ வரும். புதிய கருத்தை இங்க உலகத்துக்கு கொண்டு வந்து தர்றதுக்கு யாரும் வரவில்லை, வர முடியாது. இரவு நேரங்களில் பயணிக்கிறீங்க, 2 வீலரில், 2 சக்கர வாகனத்தில் போறீங்க, இல்லை நடந்து போறீங்க, காரில் போறீங்க, எங்கேயோ போறீங்க. போகும்பொழுது இரவு நேரங்களில் எதிரி வண்டி மாடுங்கள்லாம் வரும். கறவை மாடுங்க வரும், ஆடு வரும். இரவு நேரத்தில் பூனை வரும். ஏதாவது உயிர் பிராணிகள்லாம் எதிரி போகும்போது உங்கள் விளக்கு படும்போது இந்த உடம்பு என்னன்னு தெரியலனாலும் அந்த 2 கண்ணு மட்டும் தெரியும். 2 கண்ணு மட்டும் எப்படி லைட் மாதிரி தெரியுது? எதிரே வர அந்த ஜீவன் தெரியறதுக்கு முன்னாடியே இந்த கண்ணு வரைக்கும் பிரகாசமா இருக்குல்ல. எப்படி அந்த கண்ணு வரைக்கும் பிரகாசமா இருக்கும்? ஏன் கால் வரக்கூடாதா? இல்லை அது மூக்கு வரக்கூடாதா?
அவனுடைய வாய் இது கழுத வாய், இது குதிரை வாயின்னு பார்க்க முடியாதா? எந்த கண்ணா இருந்தாலும் அந்த கண்ணில் ஒரு ஒளி வருது. நம்ம அடிக்கிற ஒளி அங்கே என்ன இருக்குன்னு அந்த ஒளி சொல்லுது. அப்போ ஒளியே ஒளிதான் அறியுது. உள்ள இருக்கிற ஒளி கண்ணுக்கு நெருக்கம். அதான் அந்த காலத்திலேயே நம்முடைய ஞானிகள் இதை ஒளி என்றும் இதை ஒளி என்றும் சொன்னார்கள். நாம் பெற வேண்டிய அனுபவமே ஒளியும் ஒளியும். நீ ஒளி அனுபவம் பெற முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா முதல்ல ஒளி தான் வரும். நாதாந்த வீதின்னு ஒரு சீடி இருக்கு. இப்போ சீடி இல்லை இல்லையா? பதிவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் வரும் சத்தம்தான் முதல்ல கேட்கும். அதன் பிறகு அந்த ஒளியை நாம் போயிட்டு இருக்கோம். அந்த ஒளியை பார்க்க போகும்போது வள்ளலார் சொன்ன ஜோதிடம், இந்த உடல்ல 27 இடங்கள்ல ஒளி தோன்றும். உட்காந்து பார்த்தோம்னா சத்தம் வரும். சத்தம் நின்ற பிறகு அந்த ஒளி அணுக்கள் உங்களுடைய உடல்ல எங்கெல்லாம் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா சேமிக்கப்படுதுன்ற ஒரு அனுபவத்தை 27 இடத்துல ஒளியாக மாற்றமடைந்து, ஆங்கிலத்தை சொல்லணும்னா ஈச் அண்ட் எவரின்னு சொல்லணும். ஒவ்வொரு திசுக்களும் ஒவ்வொரு அணுக்களும் ஒளியாக மாறுகிறது. இது நம்ம எவ்வளோ விரைவாக செய்கிறோமோ அவ்வளவு விரைவாக இதில் மாற்றம் வரும். இந்த உடலில் அந்த மாற்றம் வரும்போது சுத்த தேகமாக மாறும். இது உணவுனால மாறும் அப்படின்னால இல்லை. உணவு ஒரு காரணம், அது ஒரு உபாயம். முழுக்க முழுக்க உள்ளம்தான் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். உள்ளத்தால நம்ம மாற வேண்டும். உள்ளத்திலேயே தயவு நிறைய வேண்டும். உள்ளத்திலே கருணை இருக்க வேண்டும். நான் என்ற அந்த எண்ணம் போயிடணும். எல்லாமே நாம தான், நாம் தான் எல்லாமா தெரியணும். வேற்றுமை உணர்வு வரவே கூடாது. வேற்றுமை பார்வை இருக்கக்கூடாது. கேட்கின்ற போது கேட்கின்ற காது ஐயோ அப்படின்ற எண்ணம் எல்லாருக்கும் வரும். எல்லா விஷயங்களும் நாம் அப்படி தயவை மேம்படுத்த உள்ளத்தாலேயே பெற முடியும்னு வள்ளலார் கண்டது பெரிய அனுபவம். அதனால்தான் வள்ளலார் தயவை வளர்த்து கொள்ளுங்கள். எந்த ஒரு மிருகமாக இருந்தாலும், எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் தனக்கு பிரியமான உணவை பிரிதொருக்கு கொடுக்கவே மாட்டார்கள். பிள்ளைக்கு செஞ்சு வச்சுட்டு தாய் தின்ன தாயெல்லாம் எத்தனையா இருக்கு. தாய்க்காக எடுத்து வச்சுட்டு மகளை தின்னுட்டு இருக்கோம். இந்த உணவு விஷயம் சாதாரணமானதில்லை. இந்த உணவு விஷயம் சாதாரணம் இல்லை. மாட்டுக்கு புல் போடுங்க, இன்னொரு மாடு சண்டை போடுமா போட்டுக்காதா? இதுக்கும் ஒன்னாதான் போடுறீங்க, அதுக்கும் ஒன்னாதான் போடுறீங்க. இவன் சாப்பிட்டுட்டு அந்த மாட்டுக்கிட்ட இருக்கிறத பூரத்துக்கு போடுவான். அது முட்டை போகும், இது முட்டை போகும். பார்க்கணும்ல. சோறு வைங்க நாய்க்கு, 2 நாய் ஒன்னா சாப்பிடுவான் பாருங்க. குரங்குக்கு கொடுங்க. ஒரு குரங்கு ஐயோ நம்ம பிள்ளை குரங்கு சாப்பிட்டு நீ வாங்கிக்கன்னு பேசாம உட்காந்துக்குமா குரங்கு? இந்த உணவு விஷயத்துல எல்லா மனிதர்கள் கூட உங்களுக்கு பிரியமான உணவு இருந்து நீங்க சாப்பிட்டு இருக்கும்போதே இப்படி திரும்பினீங்கன்னா எடுத்து சாப்பிட்டோம் பக்கத்துல. நீங்க பார்த்துருவீங்க, அழகா சாப்பிட்டான், கோவம் வந்துடும். இந்த உணவுல பிரியம். முதல்ல நீங்க ஞானி ஆகணும்னா உணவு மீது இருக்கிற விருப்பத்தை முதல்ல விடு. அதை உன்னால விடாத வரைக்கும் நீ ஞானி ஆக முடியாது. உணவின் மீது இருக்கிற விருப்பம் என்னைக்கு உன்னை விட்டு ஒழியுதோ அன்னைக்கு நீ ஞானி. எனக்காக தானே செய்து, எனக்காக தானே எடுத்து வச்ச, எதுவுமே எனக்கு இல்லையா, நீ என்ன குடும்பம் பண்ற? வீட்டுல ஏகப்பட்ட வீட்டுல பிரச்சனை. சும்மாவாவது வச்ச இட்லி பொடியோடு சாப்பிட்டு எழுந்திருப்பான். அவன்கிட்ட வேற சொல்லிடுவாங்க, ஏங்க நல்ல தேங்காய், முருகனை தேங்காய், நல்ல நெருப்பு தேங்காய் மறைச்சேன், பையனே தொட்டு சாப்பிட்டா, உங்களுக்கும் ஒரு கிண்ணத்துல வச்சேன், அதையும் எடுத்து அவன் சாப்பிட்டான்னு அவனை கூப்பிடுவாங்க. சொன்ன உடனே கோவம் வந்து போகுது, எனக்கு அரைச்ச சட்னியை சாப்பிட்டான், எங்க அவனை கூப்பிடு அப்படின்னு. உணவின் மீது இருக்கிற விருப்பம் போகணும். அதனால்தான் மீனை சொன்னாங்க நம்ம ஞானிகள்லாம். நமக்கு எப்பயுமே மீனுக்கு உணவு மீது விருப்பம் அதிகம் தெரியுமா? மீன் குட்டையில, குளத்துல, ஏரியில, வாய்க்கால்ல, கடல்ல, இந்த மீனுக்கெல்லாம் உணவின் மேல விருப்பம் அதிகம். ஒரு தூண்டி முள்ள எதை சொல்லுறாங்க,
மீன் சாப்பிடக்கூடிய உணவை தான் அதில் கம்பியில் ஓர்த்து போடுறான். அது போன உடனே அது மீன் என்ன நினைக்குது, ஆகா நமக்கு ஒரு மண்புழு ஒரு நாக்கு வந்து போச்சு, ரொம்ப ஆகலாம் போட்டியோட போவாங்க. ஒருத்தர் போய் கண்டிப்பாரு சரியா போச்சு, அவர் கதை முடிவு. அப்போ உணவு மீது விருப்பம் தான் நான் என்ன ஆகணும். அதனால முதல்ல உணவு விருப்பத்திலிருந்து வெளியே வாங்க. அதனால வள்ளலார் அழகா சொன்னார், ருசி விரும்பாதிரு, ருசி விரும்பாதிரு. டேஸ்டே இல்லை, இதான் உங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்களா வீட்டில்? ஏன் இவங்க அம்மா சொல்லி தரதுக்கு? இவங்க அம்மா அதுக்கிட்ட சொல்லி தரல. அவங்க அம்மா கிட்ட 5 வயசு இருந்திருப்பா, 20 வயசு இருந்திருப்பா. மீதி வருஷம் உங்ககிட்ட தானே இருந்தது. அது உங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க. நிறைய குடும்பத்துல இந்த ஞான அனுபவம் வந்து போச்சுன்னா எதுவுமே இருக்காது, சிவனேன்னு இருப்பீங்க. நம் வேலை என்னவோ அதை மட்டும் பார்ப்போம். நம்மால 4 பேருக்கு உதவியா வீட்டில் இருக்கிறோம்னா நம்மால வீட்டில் எந்த சண்டையும் வரக்கூடாது. அப்படிதான் இருக்கிறோம், சண்டை வந்து போகுது. நம்மால வரல, அடுத்தவங்களால வருது, என்ன செய்யலாம்? அதனால அன்புள்ளவங்களே, அவர்கிட்ட அதான் சொன்னேன், உன் அனுபவம் உனக்கு, என் அனுபவம் எனக்கு. மோட்சம்னா என்ன, முக்தினா என்னன்னு வள்ளலார் எழுதிட்டாரு. அனுபவம் உள்ள இருக்கு, தேடி தேடி அலையாதீங்க. தாலி கட்டி கூட்டாந்தாச்சு மனைவி, அவ்வளோதான். சும்மா வந்து மனைவியை மாற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி குருநாதர்லாம் மாற்ற முடியாது. இதான் உண்மை. உடனே மனைவி என்ன செய்யும், கோர்ட்டுக்கு போயிடும், சும்மா வரும். அது மாதிரி குருநாதர் மாற்றிக்கிட்டு இந்த குருநாதர் சொல்வார், அந்த குருநாதர், எந்த குருநாதர்? அதனால எல்லா குருக்களையும் தேட முடியாது. உங்களுக்கு தெரிஞ்சு ஒரு குருநாதரை கெட்டியமாக கையில் பிடிச்சிக்கிட்டீங்க, மனசில் ஏற்றிக்கிட்டீங்க, உள்ளத்தால் நெருங்கிட்டீங்கன்னா அந்த குருநாதன் இங்கேயே இருப்பான், இப்பயே இருப்பான், எப்பொழுதும் உங்கள் கூடவே இருப்பான். அதுதான் உண்மை. அதனால் வள்ளலாருடைய அனுபவம் அதுதான். அதனால் அன்புள்ளங்களே, நன்றாக நிமிர்ந்து உட்கார்ந்து, நான் பேச வருவதற்கு முன்பு நான் இருந்த நிலை வேறு. நீங்கள் பேசலாமா? எனக்கு பேசுவதற்கு உடம்பும் ஒத்து வரல, மனசும் ஒத்து வரல. ஆனால் அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்னை பேச வைத்தார் என்று சொல்லி நன்றாக நிமிர்ந்து உட்கார்ந்து 2 புறங்களுக்கு மத்தியில் நாக்கின் பக்கம் மேலே உச்சிக்கு கீழே வள்ளலார் தெளிவாக வைத்தார். இந்த நெற்றி பகுதியை லலாட ஸ்தானம் என்றும், இந்த லலாட ஸ்தானத்தில் நீ யாரெனில் நான் சிற்றனு வடிவினன், என்னுடைய இருப்பிடம் லலாட ஸ்தானம், என்னுடைய நிறம் 3/4 பங்கு வெண்ணிறம், 1/4 பங்கு பொன்னிறம், உன்னுடைய அமைப்பு எப்படி, கோடி சூரிய பிரகாசம், அப்படிதான் நான் இருக்கேன் அப்படின்னு வள்ளலார் எழுதிட்டார். பார்த்தாரு, ஞான சிலையை கட்டி காண்பிச்சார். நீங்கள் நானும் அதைத்தான் செய்யணும். வேற கடவுள், வேற நம்பிக்கை நமக்கு யாருக்கும் வேணாம். உள்ளே இருக்கிற அந்த ஒளிதான் நமக்கு துணை, அதான் நமக்கு நட்பு, அதான் நமக்கு உறவு. என்னதான் உறவுன்னு இருந்தாலும் போகும்போது எந்த உறவும் வராது. அனுபவம் அதுதான். அதனால நன்றாக நிமிர்ந்து உட்கார்ந்து 2 புறங்களுக்கு மத்தியில் அண்ணாக்கு பக்கம் மேலே உச்சிக்கு கீழே கோடி சூரிய பிரகாசத்துடைய ஒளியணுவாக நான் இருக்கின்றேன். என்னை சார்ந்த அத்தனை உடல்களிலும் அதுதான் கடவுளாக இருக்கிறது. அதனால இந்த கடவுள் அந்த கடவுளெல்லாம் கடவுளாக பார்த்துட்டு கடவுளுக்கு எதுவுமே செய்யாமல் இருக்குமா? இதே செய்வோம். அந்த கடவுளையும் காப்பாற்றி, நம்முடைய கடவுளையும் நாம் காப்பாற்றி, அதுதான் தர்மோ ரட்சிதன்னு சொன்னார். தர்மத்தை, உள்ளே இருக்கிற தர்மம் தான் கோடி சூரிய பிரகாசமுடைய ஒளி. அதை நாம் ரட்சிப்பது, தர்மத்தை ரட்சித்தால் தர்மம் நம்மை ரட்சிக்கும். தர்மோ ரட்சிதன்னு சமஸ்கிருதத்தில் சொன்னான். அதனால் தர்மத்தை நீ காத்தால் தர்மம் உன்னை காக்கும். அதனால் உங்களுக்கு உள்ளே இருக்கிற அந்த கோடி சூரிய பிரகாசமுடைய ஒளி அணுதான் தர்மம் என்று கருதி அங்கே சொல்றார், நம்முடைய குணங்கள் எல்லாம் தர்மமாக எல்லா அதர்மங்களும் நின்று தர்மத்தை நோக்கி பயணிப்போம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி.
அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி